innal hamdalillah nahmaduhu wa nasta'inuhu wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina may yahdihillahu fala mudilla lahu wa may yudlilhu fala hadiya lahu ashhadu an la ilaha illallah wa ashhadu anna muhammadan abduhu wa rasuluhu amma ba'd fa inna astaqal hadithi kitabullahi wa ahsanal hadi hadi muhammadin sallallahu alayhi wa sallam wa sharral umuri muhdathatuha wa kullu muhdathatin bid'a wa kullu bid'atin dalala wa kullu dalalatin finnar. faqad qala Allahu tabaraka wa ta'ala fi mahkami tanzilil azim wal furqanil majid ya ayyuhalladhina amanu ittaqullaha haqqa tuqatihi wa la tamutunna illa wa antum muslimun. ya ayyuhan nas ittaqu rabbakumul ladzi khalaqakum min nafsin wahida wa khalaqa minha zawjaha wa batha minhuma rijalan kathiran wa nisaa wattaqullaha alladzi tasaaluna bihi wal arham innallaha kana alaykum raqiba. ya ayyuhalladhina amanu ittaqullaha wa qulu qawlan sadida yuslih lakum a'malakum wa yaghfir lakum dhunubakum wa man yuti'illaha wa rasulahu faqad faza fawzan 'azima. amma ba'd. அன்பார்ந்த அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நேர காலத்தோடு அவனுக்கு விருப்பமான ஒரு இடம் என்று சொன்னால் பள்ளிவாயலாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த பள்ளிவாயலிலே வந்து அமர்ந்திருக்கக்கூடிய பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, முதலில் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுமாறு எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் என்ற இறை கட்டளையை நான் பிறப்பிக்கின்றேன். இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட பல்வேறுபட்ட படைப்பினங்களிலே அல்லாஹ் மனிதர்களாகி எங்களை மிக சிறப்பான ஒரு மேன்மையான இந்த உலகத்திலே எல்லா வஸ்துக்களையும் விட உயர்வான ஒரு படைப்பாக படைத்திருக்கின்றான். அவ்வாறு படைக்கப்பட்ட மனிதர்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக வேண்டி காலத்திற்கு காலம் நபிமார்களையும் ரசூல்மார்களையும் அல்லாஹ் அனுப்பி அந்த மனித சமுதாயத்தினருக்கு நேரான பாதை இதுதான், வழிகேடான பாதை இதுதான் என்று நபிமார்களையும் ரசூல்மார்களையும் அல்லாஹ் அனுப்பி இந்த உலகத்திலே அவனுடைய தீனை நிலைநாட்டி கொண்டிருந்தான். அந்த அடிப்படையிலே எங்களுடைய உம்மத்திற்கு தலைவராகவும் ரஹ்மத்துல்லில் ஆலமீன் உலக மக்களுக்கே அருட்கொடையாகவும் அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பி அவர்களின் உம்மத்திலே அங்கத்துவம் வகிக்கக்கூடிய எங்களுக்கென்று பல்வேறுபட்ட கடமைகளை விதித்திருக்கின்றான். அந்த கடமைகளை சரிவர நிறைவேற்றுகின்ற போது அல்லாஹ் தயார்படுத்தி வைத்திருக்கக்கூடிய அந்த சுவர்க்கத்தை அடைந்து கொள்ளலாம் என்ற அந்த நம்பிக்கையோடு இந்த உலகத்திலே நாம் வாழ்க்கையை கடத்தி கொண்டிருக்கின்றோம். இன்றைய இந்த குத்துபா பிரசங்கத்தின் தலைப்பாக நான் தெரிவு செய்திருப்பது திடீர் மரணங்கள் தரும் படிப்பினைகள் தொடர்பாக ஒரு சில விடயங்களை இந்த குறுகிய நேரத்தில் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் ஆசைப்படுகின்றேன். அன்பிற்குரியவர்களே, இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட நாங்கள் 6 விடயங்களை நம்பி இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த 6 விடயங்களையும் நம்பிக்கை கொண்டவன் முஃமின் என்ற வட்டத்திற்குள் வருகின்றான். அந்த 6 விடயத்திலே இறுதி விடயமாக
மறுமை நாள் என்ற ஒன்று இருக்கின்றது. அந்த மறுமைக்காக வேண்டி நாம் இந்த உலக வாழ்க்கையை நாம் சரியான முறையிலே தயார்படுத்தி கொள்ள வேண்டும். அப்போதுதான் மறுமையில் நாம் விமோசனம் அடைந்த, வெற்றி அடைந்த ஒரு மனிதனாக மாறுவோம் என்பதை நம்பி இந்த உலகத்திலே வாழுகின்றோம். இந்த உலகத்திலே பிறந்த ஒவ்வொரு மனிதனும், ஒவ்வொரு படைப்பினமும் என்றோ ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டும் பிரிய போகின்றது. மனிதர்களாக இருந்தாலும் சரி, ஏனைய படைப்பினங்களாக இருந்தாலும் சரி, எங்கள் எல்லோருக்கும் மௌத்து என்ற ஒன்று எப்போதோ இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை நாம் நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மௌத்தாகியதற்கு பின்னால் கபருடைய வாழ்க்கை என்று ஒன்று இருக்கின்றது. அதற்கு பின்னால் நாங்கள் எல்லோரும் எழுப்பப்படுவோம். மஹ்ஷர் மைதானம் என்ற ஒன்று இருக்கின்றது. எங்களுடைய நன்மைகளையும் தீமைகளையும் நிறுத்தி பார்க்கின்ற விடயங்கள் இருக்கின்றன. அதே போன்று சிராத் என்று சொல்லக்கூடிய அந்த பாதையிலே, பாலத்திலே கடக்கக்கூடிய நிலை இருக்கின்றது. இறுதியாக இந்த உலகத்திலே வாழ்ந்த மனிதன் அவனுடைய இறுதி முடிவு சுவர்க்கமா நரகமா என்ற கட்டங்களை எல்லாம் எங்களில் ஒவ்வொரு மனிதர்களும் நாம் இன்ஷா அல்லாஹ் கடக்க இருக்கின்றோம். அன்பார்ந்த அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, திடீர் மரணங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே எத்தனை திடீர் மரணங்களை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், குல்லு நப்சின் தாயிகத்துல் மௌத். இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். சும்ம இலைனா துர்ஜாவுன், பின்னர் எங்களிடத்திலே அவர்கள் மீட்டி கொண்டு வரப்படுவார்கள் என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அல்லதி ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த, வாழ்க்கையையும் மரணத்தையும் அல்லாஹ் படைத்திருப்பது லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்களில் யார் நல்லமல்கள் செய்து அமல்களால் சிறப்பானவர் என்று உங்களை சோதனை செய்து பார்ப்பதற்காகத்தான் அல்லாஹ் இந்த உலகத்திலே வாழ்க்கையையும் மரணத்தையும் படைத்திருக்கின்றான். இந்த வசனத்திலே பாருங்கள் சகோதரிகளே, அல்லாஹ் அல்லதி ஹலக்கல் மௌத்த, முதலாவதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், மௌத்தை அல்லாஹ் படைத்திருக்கின்றான். அதற்கு அடுத்தபடியாக அவன் வல் ஹயாத்த என்று ஆரம்பிக்கின்றான். எதற்காக? மௌத்தையும் வாழ்க்கையும் அல்லாஹ் படைத்திருப்பதற்கு எதற்காக தெரியுமா? லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்களில் யார் நல்லமல்களால் சிறப்புக்குரியவர், நல்லமல்களில் சிறந்து விளங்குகின்றார் என்று சோதனை செய்து பார்ப்பதற்காகத்தான் அல்லாஹ் வாழ்க்கையும் மரணத்தையும் படைத்திருக்கின்றான். நபிகளாரையும் இந்த மரணம் விட்டு வைத்ததா? இன்னக மையித்துன் வ இன்னஹும் மையித்தூன், நபியே நிச்சயமாக நீரும் மௌத்தாகி செல்லக்கூடியவர்தான். வ இன்னஹும் மையித்தூன், அவர்களும் மௌத்தை அனுபவிக்க கூடியவர்கள் தான் என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அன்பிற்குரிய அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, பாதையிலே சென்று கொண்டிருக்கின்ற போது விபத்து ஏற்படுகின்றது. மரண செய்திகளை நாம் அன்றாடம் கேள்விப்படுகின்றோம். வீட்டிலே இருக்கின்ற போது காலையிலே நன்றாக இருந்தவர் மாலையிலே வீட்டிலே இருந்து வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டு உயிரிழந்தார் என்ற சம்பவங்களை எல்லாம் நாளுக்கு நாள் நாம் கேள்விப்படுகின்றோம். கட்டிட இடிபாடுகளிலே சிக்கி வேதனைப்பட்டு மௌத்தாகி செல்லக்கூடிய நிலைகளை எல்லாம் நாம் பார்க்கின்றோம். எந்த மீடியாக்களை நாம் பார்த்தாலும்
கொலை நடக்காத, உலகத்திலே கொலை நடக்காத எந்த ஒரு நாடும் கிடையாது. ஒவ்வொரு நாளும் கொலை செய்திகளை நாம் செய்திகள் வாயிலாக, ஊடகங்களின் வாயிலாக நாங்கள் அறிந்து வருகின்றோம். அதே போன்று நோயினால் மரணிக்கக்கூடிய எத்தனையோ பேரை நாங்கள் எங்களுடைய கண்களினால் பார்த்து கொண்டிருக்கின்றோம். வீட்டிற்குள்ளேயே இருந்து கொண்டு பல வருடங்களாக நோயினால் வேதனைப்பட்டு மௌத்தாகி சென்ற அந்த சம்பவங்களை எல்லாம் நாங்கள் நாளுக்கு நாள் எங்களுடைய காதுகளுக்கு, எங்களுடைய கண்களுக்கு காணக்கூடிய, எட்டக்கூடிய நிகழ்வுகளை எல்லாம் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். வெட்டி கொலை செய்யப்பட்டார், சுட்டு கொலை செய்யப்பட்டார். இந்த நாட்டிலே மரண தண்டனை கொடுக்கப்பட்டது. இவ்வாறு பல்வேறுபட்ட மரண செய்திகளை எல்லாம் நாங்கள் ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம், பார்த்து கொண்டே இருக்கின்றோம். இந்த மௌத், இந்த மரணம் எங்களில் ஒவ்வொருவருக்கும் வரும் என்பதை நாங்கள் இந்த உலகத்திலே நினைத்து நம்பி எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் கடத்தி கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், நபியே நீர் கூறுவீராக, இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு, நீங்கள் எந்த மௌத்தை விட்டும், எந்த மரணத்தை விட்டும் விரண்டு ஓடுகின்றீர்களோ, ஃபஇன்னஹு முலாகீக்கும், நிச்சயமாக அந்த மரணம் உங்களை சந்திக்கும், உங்களை வந்தடையும். தும்ம துரத்தூன இலா ஆலிமில் கைபி வஷஹாதா, மறைவான விடயங்களையும் சாட்சியங்களையும் அறியக்கூடிய அல்லாஹ்விடத்திலே நீங்கள் மீட்டி கொண்டு வரப்படுவீர்கள். ஃபயுனப்பியுக்கும் பிமா குன்தும் தஅமலூன், நீங்கள் இந்த உலகத்திலே செய்து கொண்டிருந்த எல்லாவற்றையும் அல்லாஹ் உங்களுக்கு எடுத்து காண்பிப்பான் என்பதாக அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அன்பிற்குரிய அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரிகளே, ஐனமா தகூனு யுத்ரிகுகுமுல் மௌத்து வலவ் குன்தும் ஃபீ புரூஜிம் முஷய்யதா, 4 சுவர்களினால் கட்டப்பட்ட கோட்டைகளில் நீங்கள், உங்களுக்கு மரணம் வராது என்று இருந்தாலும் இந்த மரணம் இருக்கின்றதே உங்களை வந்தடையும் என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே அழகிய முறையிலே சொல்லி காட்டுகின்றான். எங்களோடு வாழ்ந்தவர்கள், எங்களோடு வாழ்க்கை நடாத்தியவர்கள் எத்தனையோ பேரை நாங்கள் அடக்கம் செய்திருக்கின்றோம். எத்தனையோ பேருடைய ஜனாசா செய்திகளை கேள்விப்பட்டிருக்கின்றோம். எங்களோடு இருந்தவர், இந்த ஊரிலே பிறந்தவர், வெளியூரிலே திருமணம் முடித்து அங்கே வஃபாத்தான செய்திகளை கேள்விப்பட்டிருக்கின்றோம். அதே போன்று எங்களுடைய ஊரிலே எங்களோடு வாழ்ந்தவர் வெளிநாட்டிற்கு சென்று வேலை வாய்ப்பிற்காக சென்றவர், ஜனாசாவான செய்தியை எல்லாம் நாங்கள் அன்றாடம் எங்களுடைய காதுகளிலே கண்களினால் பார்த்தும் மீடியாக்களின் வாயிலாக தெரிந்து கொண்டும் இருக்கின்றோம் என்பதை நாம் மறந்துவிட முடியாது சகோதரிகளே. கிட்டடியில் கூட ஹோராப்பொலையைச் சேர்ந்த ஒரு இளைஞன் குவைத் என்ற நாட்டிலே மௌத்தாகிய செய்திகளை எல்லாம் நாங்கள் கேள்விப்பட்டிருந்தோம், சமூக ஊடகங்களின் வாயிலாக பார்த்தோம். இவ்வாறு நாளுக்கு நாள், நேரத்திற்கு நேரம் கொலை செய்திகளையும் மௌத்தாகி செல்லக்கூடிய நிகழ்வுகளையும் எங்களுடைய காதுகளிலே எட்டிக்கொண்டே இருக்கின்றன. இந்த செய்திகளின் ஊடாக அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, ஒரு மனிதனுடைய மவுத், ஒரு மனிதனுடைய மரணம் இந்த இடத்தில் தான் என்று அல்லாஹ் எழுதிவிட்டான் என்று சொன்னால், அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், வலி குல்லி உம்மத்தின் அஜல், ஒவ்வொரு சமுதாயத்தினருக்கும் அல்லாஹ் ஒரு கால வரையறையை வைத்திருக்கின்றான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், எனது உம்மத்தின் கால வரையறை 60க்கும் 70க்கும் இடைப்பட்டது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். இன்னொரு ஹதீஸிலே சொன்னார்கள்,
எனது உம்மத்தின் கால வரையறை காலக்கேடு 50க்கும் 60க்கும் இடைப்பட்டது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். எனவே ஒவ்வொரு உம்மத்தினருக்கும் அல்லாஹ் ஒரு கால வரையறையை வைத்திருக்கின்றான். ஃபைதா ஜா அஜலுஹும், அவர்களுடைய அந்த கால வரையறை, அந்த நேரம் வந்துவிட்டது என்று சொன்னால் லா யஸ்தஅகிரூன ஸாஅத்தன் வலா யஸ்தக்திமூன், ஒரு வினாடியேனும் முற்படுத்தப்படவும் மாட்டாது, ஒரு வினாடியேனும் பிற்படுத்தப்படவும் மாட்டாது என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே சூரா அராஃபிலே சொல்லி காட்டுகின்றான். அன்பிற்குரியவர்களே, என்னுடைய மரணம், இந்த ஊரிலே பிறந்த ஒருவருடைய மரணம், வெளிநாட்டிலேதான் அவருடைய மரணம் சம்பவிக்கும் என்று அல்லாஹ் அவருடைய கலாக்கதிரே எழுதிவிட்டான் என்று சொன்னால் அவு சபத்துஹு இலைஹல் ஹாஜா, அவரை விமானத்திலே ஏற்றி, அவரை கப்பலிலே ஏற்றி அந்த இடத்திற்கு அந்த மரணம் கூட்டிச் செல்லுமாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒருவருடைய மரணத்தை அல்லாஹ் அவருடைய ஊரிலே இருந்து ஊரில் கைப்பற்றாமல் அவர் வேலை செய்யக்கூடிய வயலிலோ அல்லது கடையிலோ அல்லது வெளிநாட்டிலோ அல்லது அவருடைய ஊரிற்கு வெளியேயோ அல்லாஹ் அவருடைய உயிரை எழுதிவிட்டான் என்று சொன்னால், உயிர் பறிக்கின்ற அந்த நிகழ்வை எழுதிவிட்டான் என்று சொன்னால் ஃபைதா பலக அக்ஸா அஸருஹு, அந்த இடத்தை அடைந்ததற்கு பின்னால் கபலஹல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா, அந்த இடத்திலே வைத்து அவருடைய உயிர் கைப்பற்றப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். ஒரு மனிதன் இந்த உலகத்திலே பிறப்பதற்கு முன்னால் அவனுடைய தாயின் கருவறையிலே வைத்து அல்லாஹ் ஒரு மனிதனுடைய வாழ்நாளை தீர்மானிக்கின்றான், ஒரு மனிதனுடைய ரிஸ்கை தீர்மானிக்கின்றான், ஒரு மனிதனுடைய பல்வேறுபட்ட இந்த உலக நிகழ்வுகளை அல்லாஹ் அந்த தாயின் கருவறையிலே வைத்து தீர்மானிக்கின்றான். சிலரை பார்க்கின்றோம், பிறந்த உடனேயே ஜனாசா செய்தியாக கேள்விப்படுகின்றோம். சிலர் 10 வருடங்கள் வாழ்கிறார்கள், மரண செய்தியை கேள்விப்படுகின்றோம். சிலர் 25, 24 வருடங்கள் வாழுகின்றார்கள், மரண செய்தியை கேள்விப்படுகின்றோம். விபத்திலே சிக்கி உயிரிழந்தார் என்ற சம்பவங்களை எல்லாம் நாளுக்கு நாள் நாம் ஜனாசா செய்திகளாக கேட்கின்றோம், பார்க்கின்றோம், மீடியாக்களின் வாயிலாக அறிகின்றோம். அன்பிற்குரிய அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அநியாயமான முறையிலே ஒருவருடைய உயிர் சென்றுவிடக் கூடாது என்பதற்காக நாம் பார்க்கலாம், கருத்தரங்குகளை ஏற்பாடு செய்கின்றார்கள், விழிப்புணர்வு நிகழ்வுகளை ஏற்பாடு செய்கின்றார்கள், சட்டங்களை போடுகின்றார்கள். பாதையிலே செல்லுகின்ற போது ஒவ்வொரு மனிதனும் மோட்டார் சைக்கிளில் சென்றால் அவன் ஹெல்மெட் அணிய வேண்டும் என்ற சட்டம் நாட்டிலே கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய காரணம் என்ன? விபத்து ஏற்பட்டால் அநியாயமான முறையிலே ஒருவனுடைய உயிர் இந்த உலகத்தை விட்டும் பிரிந்து செல்லக்கூடாது என்பதற்காக பல்வேறுபட்ட சட்டதிட்டங்களை போட்டிருக்கின்றார்கள். இன்று அதிகமானோர் புகைக்கின்றார்கள். புகைத்தல், அந்த பெட்டியிலே பாருங்கள், புகைத்தல் புற்றுநோயை உண்டாக்கும் என்று போட்டிருக்கிறார்கள். அவ்வாறு தெரிந்தும் புகைத்தலை நாங்கள் மேற்கொள்ளுகின்றோம் என்று சொன்னால் எங்களை நாங்களேயே தற்கொலை செய்வதற்கு சமமானவர்களாக ஆக்கிக் கொண்டிருக்கின்றோம் என்கின்ற விடயங்களை எல்லாம் நாங்கள் ஒவ்வொரு நிகழ்வுகளினூடாக நாங்கள் பார்த்து வருகின்றோம். அநியாயமான முறையிலே உயிர் சென்றுவிடக் கூடாது என்பதற்காக பல்வேறுபட்ட நடவடிக்கைகளை இந்த உலகத்திலே எங்களுக்காக வேண்டி அரசாங்கமாக இருந்தாலும், பாடசாலைகளாக இருந்தாலும், பள்ளி வாயில்களாக இருந்தாலும், சமூக தொண்டு நிறுவனங்களாக இருந்தாலும், மனிதனுடைய உயிர் அநியாயமான முறையிலே சென்றுவிடக் கூடாது என்பதற்கான பல்வேறு திட்டங்கள் உங்களுக்கு தெரியும் சகோதரிகளே.
அன்பிற்குரிய அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, கிட்டடியிலே நிந்தவூர் ஹாஷிஃபுல் உலூம் அரபிக் கல்லூரி மாணவர்கள் 60 மழையின் காரணத்தினால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் மாவடிப்பள்ளி அந்த வீதியிலே வைத்து அவர்களுடைய உயிர் அல்லாஹ்வினால் கைப்பற்றப்பட்டது. இந்த மரண செய்திகளை எல்லாம் நாங்கள் கேட்டோம். எங்களுடைய ஊரைச் சேர்ந்த 6 மாணவர்கள் இவ்வாறு மரணத்திருந்தால் நாங்கள் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்போம், எவ்வளவு கவலைப்பட்டிருப்போம். ஆனால் கவலைப்படவில்லை என்று சொல்லவில்லை. அதிகமான இஸ்லாமிய சகோதரர்கள் அந்த மாணவர்களுக்காக கையேந்தினார்கள். அந்த மாணவர்களுடைய கபருடைய வாழ்க்கைக்காக வேண்டி லட்சக்கணக்கான முஸ்லிம்கள் உலகளாவிய ரீதியிலே மீடியாக்களின் வாயிலாக பார்த்த அனைவருமே அந்த மாணவர்களுக்காக பிரார்த்தனை செய்திருப்பார்கள். அன்பிற்குரியவர்களே, இந்த மாணவர்கள் 15, 14, 12 வயதை உடைய இளைஞர்கள், சிறுவர்கள். இவர்கள் நினைத்திருப்பார்களா, எங்களுடைய உயிரை அல்லாஹ் மழையை பெய்ய வைத்து வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தி அந்த வெள்ளப்பெருக்கின் மூலமாக என்னுடைய உயிரை அல்லாஹ் கைப்பற்றுவான் என்று அந்த மாணவர்கள் கனவிலாவது நினைத்திருப்பார்களா? அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, ஹோராப்பொலையைச் சேர்ந்த அந்த இளைஞன், அவனுடைய மரணம் குவைத் நாட்டிலேதான் ஏற்படும் என்று அந்த இளைஞன் சிந்தித்திருப்பானா? ஒரு காலத்திலே நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம், ஹஜ்ஜுக்கு சென்ற பல முஸ்லிம்கள் அவர்களுடைய அந்த போக்குவரத்து சாதனம் பழுதடைந்ததன் காரணமாக எங்களுடைய வயதுக்கு தெரியாது அந்த ஹஜ்ஜாஜிகள் மரணித்து சென்ற சம்பவங்கள் இங்கே இருக்கக்கூடிய வயோதிபர்களுக்கு, வயதாளிகளுக்கு தெரிந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். இவர்கள் கனவிலாவது நினைத்திருப்பார்களா, அல்லாஹ்வுடைய ஆலயத்தை தரிசித்து விட்டு வரும் வழியிலே விபத்து ஏற்பட்டு என்னுடைய உயிரை அல்லாஹ் கைப்பற்றுவான் என்று கனவிலாவது நினைத்திருப்பார்களா? அன்பிற்குரிய அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, ஒரு காலத்திலே எங்களுடைய பள்ளிவாசல் ஒளிபரிப்புகளில் எல்லாம் ஜனாசா செய்திகள் என்றால் 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுடைய ஜனாசா செய்திகளை நாங்கள் கேட்போம். 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுடைய ஜனாசா செய்திகளை நாம் கேட்போம். 70 வயதுக்கு மேற்பட்டவர்களுடைய ஜனாசா செய்திகளை கேட்போம். ஆனால் இன்றைய இந்த காலகட்டத்திலே 25 வயது இளைஞன், 30 வயது இளைஞன் வாழ வேண்டிய வயதிலே மௌத்தாகி செல்லுகின்றானே என்று பல்வேறுபட்ட ஜனாசா செய்திகளை நாங்கள் நாளுக்கு நாள், நிமிடத்துக்கு நிமிடம் ஜனாசா செய்திகளாக கேள்விப்பட்டுக் கொண்டே இருக்கின்றோம் சகோதரர்களே. ஆனால் எங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றம் என்ன? எத்தனையோ விபத்துக்களை நாம் நேரடியாக பார்த்திருக்கின்றோம். எத்தனையோ நோயாளிகளிடத்திலே வைத்தியசாலையிலே சென்று நின்றிருக்கின்றோம். எத்தனையோ ஜனாசாக்களை கஃன் செய்திருக்கின்றோம். எத்தனையோ பேருடைய ஜனாசாவை குளிப்பாட்டி இருக்கின்றோம். எத்தனையோ பேருடைய ஜனாசாவை சுமந்து சென்று அடக்கம் செய்திருக்கின்றோம். ஆனால் எங்களிடத்திலே ஏதாவது மாற்றம் வந்திருக்கின்றதா? குறிப்பிட்ட விரல் வெட்டி எண்ணக்கூடியவர்களை தவிர. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இந்த உலக வாழ்க்கை என்பது எங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய ஒரு சோதனை. அல்லதி ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியபுலுவக்கும் ஐயக்கும் அஹ்சனு அமலா. உங்களில் யார் நற்கருமங்களினால், நல்ல செயற்பாடுகளினால் சிறந்தவர்கள் என்று உங்களை சோதனை செய்து பார்ப்பதற்காகத்தான் அல்லாஹ் வாழ்க்கையையும் மரணத்தையும் படைத்திருப்பதாக அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். மனிதன், அன்பிற்குரிய அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரிகளே, அல்லாஹ் இந்த மரண செய்திகளின் மூலம் எங்களுக்கு உணர்த்துகின்ற பாடம் என்ன?
ஒருவன் மௌத்தாகி சென்றால் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதாக சொன்னார்கள், நீங்கள் அல்லாஹ்விடத்திலே கையேந்தினால் ஆரோக்கியத்தை கேளுங்கள். யா அல்லாஹ், எனக்கு சிறப்பான ஆரோக்கியத்தை தா, சிறப்பான தேக ஆரோக்கியத்தை தா என்று நீங்கள் அல்லாஹ்விடத்திலே கையேந்துங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, ஆரோக்கியமாக இருக்கின்றோம். மிக சிறப்பான ஆரோக்கியத்தை அல்லாஹ் எங்கள் மீது வழங்கி இருக்கின்றான். இந்த ஆரோக்கியத்தை வைத்து இந்த ஜனாசா செய்திகளின் மூலமாக நாங்கள் பெற்ற படிப்பினைகளும் பாடங்களும் என்ன என்பதுதான் இன்றைய இந்த ஹுதுபா பிரசங்கத்தின் பிரதான இலக்காக, பிரதான கருப்பொருளாக இருக்க வேண்டும் என்பதுதான் இன்றைய இந்த ஹுதுபா பிரசங்கத்தின் நோக்கமாகும். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, ஜும்ஆவுக்கு நிறைந்து வழிகின்றோம், ஜனாசா செய்திகளை கேள்விப்படுகின்றோம். இன்னார் மௌத்தாம், காலையிலே கதைத்து சென்றவர் மௌத்தாம், அந்த இளைஞன் பாதையிலே ரேசோடி அவனுடைய மோட்டார் சைக்கிளினால் விபத்து ஏற்பட்டு மௌத்தாம் என்கின்ற செய்திகளை எல்லாம் நாளுக்கு நாள் கேள்விப்படுகின்றோம். எங்களுடைய வாழ்க்கையிலே ஏதாவது மாற்றம் வந்திருக்கின்றதா சகோதரர்களே? 5 நேரமும் தொழக்கூடிய அந்த மாற்றம் எங்களிடத்திலே வரவில்லை என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், 5 நேர தொழுகை எவனிடத்திலே இல்லையோ அவன் பெரும் பாவங்களின் வாயிலிலே இருந்து கொண்டிருக்கின்றான், அவன் பெரும் பாவம் செய்வதற்கு தயங்க மாட்டான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த உலகத்திலே வாழுகின்ற போது ஜனாசா செய்திகளை கேள்விப்படுகின்றோம், மரணங்களை கேள்விப்படுகின்றோம், விபத்துக்களை கேள்விப்படுகின்றோம். எங்களுடைய உள்ளங்களினால் உருகி நாங்கள் அல்லாஹ்விடத்திலே, யா அல்லாஹ், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஆஃபியத மின் குல்லி பலி, எல்லா சோதனைகளிலிருந்தும் நீங்கி இறைவா எனக்கு சிறப்பான ஆரோக்கியத்தை தந்துவிடு. வ அஸ்அலுக தமாமல் ஆஃபியா, பூரணமான ஆரோக்கியத்தை யா அல்லாஹ் எனக்கு தந்துவிடு. வ அஸ்அலுக தவாமல் ஆஃபியா, நீடித்த ஆரோக்கியத்தை எனக்கு தந்துவிடு யா அல்லாஹ் என்று ஒவ்வொரு மரண செய்தியை நாங்கள் கேள்விப்படுகின்ற போதும், ஒவ்வொரு நோயாளியை நாம் பார்க்கின்ற போதும், விபத்து ஏற்பட்டவனை வைத்தியசாலையிலே சென்று தரிசிக்கின்ற போதும் இந்த துஆ எங்களுடைய ஆயுதமாக இருக்க வேண்டும். சகோதரர்களே, அன்பார்ந்த அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் அதிகமாக பிரார்த்தனை செய்த விடயங்களிலே ஆரோக்கியத்தை அல்லாஹ்வுடைய தூதர் கேட்பார்கள். அந்த ஆரோக்கியத்தை வைத்து என்னுடைய மரணத்திற்கு, என்னுடைய மௌத்துக்கு நான் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த முடிவாக இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்த அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நோயாளியை தரிசிக்க செல்கின்றார். மிக நீண்ட காலமாக நோயாளியாக இருந்தார். அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒரு நபித்தோழர், அந்த நபித்தோழரை பார்ப்பதற்காக வேண்டி வீட்டுக்கு செல்லுகின்றார். சென்று பார்த்தால் அந்த நபித்தோழர் படுகின்ற வேதனை இருக்கின்றதே, அந்த நோயினால் அவர் படுகின்ற பாடு இருக்கின்றதே, அதை வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த நபித்தோழருக்கு சொல்லுகின்றார், தோழரே, அல்லாஹ்விடத்திலே நீங்கள் ஆரோக்கியத்தை கேட்டு பிரார்த்தனை செய்யக்கூடாதா? அல்லாஹ்விடத்திலே நீங்கள் ஆரோக்கியத்தை கேட்டு பிரார்த்தனை செய்யக்கூடாதா என்று அந்த நபித்தோழரிடத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள். அதற்கு அந்த நபித்தோழர், யா அல்லாஹ், மறுமையில் நீர் என்னை தண்டிப்பதாக இருந்தால் இந்த உலகத்திலேயே என்னை எனக்கு அந்த தண்டனையை வழங்கிவிடு. மறுமை நாளிலே என்னை நீர் தண்டிப்பதாக இருந்தால் இந்த உலகத்திலேயே எனக்கு தண்டனையை வழங்கிவிடு என்று அந்த நபித்தோழர் பிரார்த்தனை செய்கின்றார். அல்லாஹ்வுடைய தூதர் குறுக்கிட்டு, தோழரே, நீர் அவ்வாறு கேட்க வேண்டாம். ஏனென்று சொன்னால் இந்த உலகத்திலே ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் நோயை, சோதனையை, ஏனைய துன்பங்களை தருகின்ற போது
அல்லாஹ்வினுடைய வேதனை என்று நாம் நினைத்துவிடக் கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சஹாபிக்கு வழிகாட்டுகின்றார்கள், இந்த உலகத்திலும் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் மறுமையிலே வரக்கூடிய தண்டனையை வழங்கினார், தாங்கிக் கொள்ள மாட்டான். எனவே தோழரே, நீங்கள் கேட்க வேண்டும் எவ்வாறு தெரியுமா? ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, இறைவா எனக்கு இந்த உலகத்திலும் நன்மையை தந்துவிடு, வஃபில் ஆகிரத்தி ஹஸனா, மறுமை நாளிலும் எனக்கு நலவை நாடிவிடு என்று கேளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபா தோழருக்கு வழிகாட்டுகின்றார்கள். சகோதரர்களே, அன்பார்ந்த உறவுகளே, எனவே இந்த ஜனாசா செய்திகளின் மூலமாக, திடீர் மரணங்களின் மூலமாக எத்தனை இளைஞர்கள் இன்று பள்ளிவாயிலை நோக்கி, தொழுகையை நோக்கி, அல்லாஹ்வினுடைய கடமைகளை நோக்கி நாம் வந்திருக்கின்றோம். ஓட்டமாவடியிலே, மாவடி பள்ளியிலே நடைபெற்ற அந்த எதிர்பாரா விதமான வெள்ளப்பெருக்கு விபத்தினால் 6 மாணவர்கள் உயிரிழந்தார்கள் என்று சொன்னால், அந்த உயிரிழந்த சம்பவத்தை செய்தியாக, அந்த உயிரிழந்த நிகழ்வை ரசிப்பதற்காக கேட்டுவிட்டோம், சமூக ஊடகங்களிலே பரப்பிவிட்டோம். அந்த ஜனாசா செய்தியின் மூலமாக எத்தனை இளைஞர்கள் பள்ளிவாயிலை நோக்கி வருகை தந்தார்கள் என்பதுதான் திடீர் மரணங்களினால் நாங்கள் பெற்ற படிப்பினை என்ன என்பதுதான் இன்றைய இந்த குத்பா பிரசங்கத்தின் பிரதான கருப்பொருளாக இருக்கின்றது. சகோதரிகளே, அன்பிற்குரிய அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, எனவே இந்த உலக வாழ்க்கையிலே நாங்கள் வாழுகின்ற போது ஒவ்வொரு மனிதனும் கபரறையை நோக்கி ஒவ்வொரு நாள் செல்ல செல்ல நாங்கள் எல்லோரும் மௌத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம், மரணத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம், மறுமையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய உள்ளத்திலே இந்த மரண பயம், கபருடைய வாழ்க்கையின் அந்த அச்சம் எங்களுடைய உள்ளத்திலே வந்துவிட்டது என்று சொன்னால், சகோதரர்களே, அன்பிற்குரிய அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இன்று அசரு தொழுகைக்கு நாங்கள் ஒவ்வொருவரும் ஜமாத்தோடு வந்து தொழுவோம் என்கின்ற எந்த சந்தேகமும் கிடையாது. சகோதரிகளே, அன்பார்ந்த அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரிகளே, ஒவ்வொரு குத்பா பிரசங்கங்களும், இஷா தொழுகைக்கு பின்னால் நடைபெறுகின்ற ஒவ்வொரு வகுப்புகளும் எங்களுடைய பள்ளிவாளிலே மிக 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 பெருமதி வாய்ந்த நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. எத்தனை இளைஞர்கள் சகோதரிகளே, எத்தனை 40 வயதுக்கும் 50 வயதுக்கும் இடைப்பட்ட எத்தனை பேர் சகோதரிகளே பள்ளிவாயிலுக்கு வருகின்றோம் என்பதுதான் இந்த மரண செய்திகள் எங்களுடைய வாழ்க்கையிலே தர வேண்டிய பாடங்களும் படிப்பினைகளுமாக இருக்க வேண்டும் என்பதை எங்களுடைய உள்ளத்திலே நாங்கள் ஆழமாக பதிய வைத்து, இந்த உலகத்திலே வாழுகின்ற போது அல்லாஹ் இந்த மார்க்கத்தை தெளிவான முறையிலே விளங்கி சிறப்பான முறையிலே பின்பற்றி எங்களுடைய எதிர்கால சந்ததியினருக்கு நாங்கள் அழகிய முறையிலே கொடுத்துவிட்டு அவர்களையும் நல்ல பண்புள்ள பிள்ளைகளாக வளர்த்துவிட்டு செல்ல வேண்டிய காலத்தின் தேவை இருக்கின்றது. அப்படிப்பட்ட மனிதர்களாக என்னையும் உங்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்குரிய அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, உங்களுக்கு தெரியும், ஈரான் நாட்டு ஜனாதிபதி என்று நினைக்கின்றேன், இலங்கையிலே ஒரு நீர்த்தேக்கத்தை திறந்துவிட்டு சென்று ஒரு சில மாதங்கள் செல்லவில்லை, விமான விபத்திலே உயிரிழந்த சம்பவத்தை மீடியாக்களின் வாயிலாக கேள்விப்பட்டோம். இவ்வாறு எத்தனை பேருடைய ஜனாசாக்கள் செய்திகளை நாங்கள் நாளுக்கு நாள் கேள்விப்படுகின்றோம். கொரோனாவின் மூலம் எங்களுடைய சமூகத்திலே எத்தனையோ ஆரோக்கியமானவர்களை நாங்கள் இழந்தோம். எங்களுடைய ஊரிலே பிறந்தவர்களை நாங்கள் ஓட்டமாவடி மஜ்மா நகருக்கு கொண்டு சென்று அடக்கம் செய்துவிட்டு வந்தோம். இவ்வாறு ஒவ்வொரு செய்திகளும் எங்களுக்கு பாடங்களும் படிப்பினைகளும். சகோதரிகளே, அன்பிற்குரிய அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரிகளே, இந்த உலகத்திலே ஒரு மனிதன் எவ்வாறு வாழுகின்றானோ அந்த வாழ்க்கையின் அடிப்படையில் தான் அவருடைய மரணம் அமையும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். ஒரு கெட்டவனாக வாழ்ந்தான் என்று சொன்னால் அவனுடைய உயிர் கெட்டவனாகத்தான் பிரித்தெடுக்கப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள்.
விபச்சாரம் செய்து வாழுகின்றான் என்று சொன்னால், ஒரு விபச்சாரம் செய்த நிலையிலேதான் அவனுடைய உயிரை அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யாமல், செய்த குற்றத்திற்கு தண்டனை பெறாமல் வாழ்ந்த மனிதனுக்கு அல்லாஹ் அந்த அடிப்படையில் தான் அவனை மௌத்தாக்குவான். மது போதையிலே இருக்கக்கூடியவர்கள் அல்லாஹ் அந்த மது போதையில் வைத்துத்தான் அவனுடைய உயிரை கைப்பற்றி விட்டான் என்று சொன்னால், சகோதரர்களே, அன்பிற்குரிய அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, எங்களுடைய நிலைமைகள் எவ்வாறு இருக்கும் என்பதை நாங்கள் புரிந்து செயற்பட கடமைப்பட்டிருக்கின்றோம். இன்று சர்வசாதாரணமாக ஜனாசா செய்திகளை கேள்விப்பட்டாலும், மரண செய்திகளை கேள்விப்பட்டாலும், போதை பொருளுக்கு அடிமையாகி போதையை உண்ணக்கூடிய, போதை பொருளை பாவிக்கக்கூடிய எத்தனையோ நபர்கள் எங்களுடைய முஸ்லிம் சமூகத்திலே இல்லாமல் இல்லை. சகோதரர்களே, அன்பிற்குரிய அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, எத்தனையோ இளைஞர்கள் மௌத்தாகி சென்றிருக்கிறார்கள். வாழ வேண்டிய வயது என்று சொல்லுவோமே, அந்த வயதிலே மௌத்தாகி இருக்கிறார்கள். அவர்களுடைய கபருடைய வாழ்க்கை எவ்வாறு இருக்குமோ என்று நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய வாழ்க்கையிலே நினைத்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த உலகத்திலே வாழுகின்ற போது நல்ல மனிதனாக, பிறருடைய அந்த நன்மதிப்பை பெற்ற மனிதனாக இந்த உலகத்திலே ஒவ்வொரு மனிதனும் வாழ வேண்டும். மௌத்தாகியதற்கு பின்னால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஜனாசாவை அவருடைய கையினாலேயே கஃன் செய்து தொழுவித்து அடக்கம் செய்யக்கூடிய நிகழ்வை ஏற்படுத்திவிட்டு, அந்த அடக்கம் செய்ததற்கு பின்னால் தோழர்களிடத்திலே உரையாற்றுகின்றார்கள். தோழர்களே, இந்த தோழர் இருக்கின்றாரே, இவர் அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை பெற்றவராக இந்த உலகத்திலே வாழ்ந்தார். எனவே யா அல்லாஹ், உன்னுடைய திருப்பொருத்தத்தை இந்த தோழருக்கு நீர் வழங்கிவிடு என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஜனாசாவை அடக்கிவிட்டு அந்த சஹாபா தோழருக்கு பிரார்த்தனை செய்கின்றார்கள். அந்த சபையிலே இருந்த ஒரு தோழர், இந்த ஜனாசாவாக நான் இருந்திருக்க கூடாதா? அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த நன்மதிப்பை பெறக்கூடிய ஒரு மனிதனாக இந்த உலகத்திலேயே நான் ஆகியிருப்பேனே என்று அந்த நபித்தோழர் இந்த ஜனாசாவாக நான் இருந்திருக்க கூடாதா என்று ஆசைப்பட்டார் என்று சொன்னால், சகோதரிகளே, நாங்கள் மௌத்தாகியதற்கு பின்னாலும் இந்த உலகத்திலே பாவியாக வாழ்ந்தவன், இந்த உலகத்திலே கெட்டவனாக வாழ்ந்தவன், ஒரு நேரம் தொழாதவன் என்றெல்லாம் எங்களை குறை சொல்லி அடக்கம் செய்துவிட்டு வருவதை விட சிறப்பாக வாழ்ந்த ஒரு மனிதர், 5 நேரமும் பள்ளியிலே தொழுதவர், இஹ்லாஸாக செயற்பட்டவர், அல்லாஹ்வுக்காக வேண்டி இஹ்லாஸாக கொடுத்தவர், அல்லாஹ்வுக்காக சமூக சேவைகளில் ஈடுபட்டவர் என்ற அந்த நன்மதிப்பை பெற்ற மனிதன் மாத்திரம்தான் மலக்குமார்களுடைய துஆவுக்கு ஆளாகுவான் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஹதீஸின் மூலமாக சொல்லி காட்டினார்கள் என்று சொன்னால், சகோதரர்களே, அன்பிற்குரிய அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, ஒரு மனிதன் மௌத்தாகி இஹ்லாஸான முறையிலே இருக்கக்கூடிய மனிதர்கள் அந்த மௌத்துக்கு, அந்த மரணத்திற்கு நல்ல மனிதன் என்று சொல்லிவிட்டார். அந்த துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே எங்களில் ஒவ்வொருவருடைய மனதிலும் கையை வைத்து நாம் கேட்டு பார்த்தால், அடுத்த நிமிடமே நான் மௌத்தாகினால் இந்த பள்ளியிலே என்னை கொண்டு வந்து வைத்துவிட்டு தொழுவிக்காமல் விடமாட்டார்கள். தொழுகை இல்லாதவனுக்கு தொழுவிக்க முடியாது. ஆனால் முஸ்லிம் ஊர்களிலே யாரையும் தொழுவிக்காமல் விடமாட்டார்கள், தொழுவிப்பார்கள். ஆனால் எங்களை தொழுவிப்பதற்கு முன்னால் நாங்கள் தொழுது கொள்ள வேண்டும். சகோதரிகளே, அன்பார்ந்த அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரிகளே, ஹத்தா இதா ஜாஹதுகுமுல் மௌத், உங்களில் ஒருவருக்கு மரணம் வந்துவிட்டால், கால ரப்பிர்ஜிஊனி லஅல்லி அமலு சாலிஹன் ஃபீமா தரக்து, யா அல்லாஹ், என்ன கொஞ்சம் பிற்படுத்தி நான் இந்த உலகத்திலே விட்டு வைத்த சாலிகான அமல்களை எல்லாம் செய்துவிட்டு வருகின்றேன் யா அல்லாஹ் என்று மனிதன் அவனுடைய உயிர் செல்லுகின்ற சந்தர்ப்பத்திலே கெஞ்சுவானாம். அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், கல்லா இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா, இது வெறும் வார்த்தை, என்னிடத்திலே நீ கெஞ்ச வேண்டாம். வமின் வராயிஹிம் பர்ஸஹுன் இலா யௌமி யுபஅஸூன், மறுமை நாளிலே நீர் எழுப்பப்படும் வரைக்கும் உங்களுக்கும் அந்த மௌத்தாகியவருக்கும் இந்த உலகத்தில் உள்ளவர்களுக்கும்
ஒரு திரைமறைவான வாழ்க்கை அல்லாஹ் ஏற்பாடு செய்வதாக அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். எனவே சகோதரர்களே, அன்பார்ந்த இளைஞர்களே, வாலிபர்களே, நாங்கள் எவ்வளவுதான் படித்தாலும், எவ்வளவுதான் உழைத்தாலும், எவ்வளவுதான் பட்டங்களை பெற்றாலும், எங்களுடைய பிள்ளைகளுக்கு வீடு வாசல்களை அழகிய முறையிலே கட்டி வைத்தாலும் எங்களிடத்திலே தொழுகை இல்லையா, எங்களிடத்திலே இபாதத் இல்லையா, நல்ல பண்பாடுகள் இல்லையா, நற்குணங்கள் இல்லையா, நாங்கள் நல்ல மனிதன் கிடையாது சகோதரிகளே. நாங்கள் திடீரென்று மௌத்தாகினால் நாங்கள் செல்ல வேண்டிய இடம் நரகமாக இருக்கும். அன்பிற்குரிய அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரிகளே, அதிகமானோருடைய முடிகள் நரைத்து விட்டன, வயதுகள் சென்று விட்டன. இவ்வாறு ஒவ்வொரு நாளும் நாங்கள் மௌத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம். ஒரு அறையில் தான் அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்ந்தார்கள். அந்த அறையில் தான் அல்லாஹ்வுடைய தூதர், சமையல் அறையும் அதுதான், தொழுகை அறையும் அதுதான், குடும்பம் நடத்துவதும் அதுதான். ஒரு அறை அல்லாஹ்வுடைய தூதருக்கு. பெரிய வீடுகளை கட்டி இருக்கின்றோம். எத்தனை அறைகள் சகோதரிகளே, அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்கள் மீது அல்லாஹ் புரிந்திருக்கக்கூடிய அருள்கள் இருக்கின்றதே, லா துஹ்சூஹா, அதை எண்ணி கணக்கெடுக்க முடியாது என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். எந்த இளைஞனாவது, இந்த பள்ளிவாளில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞன், உங்களுடைய மனதிலே கையை வைத்து கேட்டு பாருங்கள், இன்று காலை உங்களில் ஒருவர் ஜனாசாவாக ஆகியிருந்தால் என்னுடைய நிலைமை என்ன? சுபகு தொழாமல் இருக்கின்றோம். சுபகு தொழுகையை தொழாதவன் இஷா தொழுகையை தொழுதால் முழு நாளும் நின்று வணங்கிய நன்மை என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். ஜமாத்தோடு தொழுதவனுக்கு, சுபகு தொழுகையை தொழுதவன் அன்றைய நாள் பூராக அல்லாஹ்வினுடைய பாதுகாப்பிலே இருக்கின்றான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே. சுபகு தொழுகைக்கு எழும்பாத சமூகம் இருக்கும் வரைக்கும் நாங்கள் கல்வியிலே பண்பாட்டிலே முன்னேற முடியாது. நேரம் சென்று கொண்டிருக்கின்றது, மன்னித்துக் கொள்ளுங்கள் சகோதரிகளே, அன்பார்ந்த அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே. எனவே எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் வாழப்போகின்ற காலம் கொஞ்சமா அதிகமா என்று எங்களுக்கு சொல்ல முடியாது. ஐனமா தகூனு யுத்ரிகுகுமுல் மௌத், நீங்கள் எங்கிருந்த போதும் உங்களை மௌத் வந்தடையும். எனவே நாங்கள் இப்போது சுயமாக குளித்துக் கொண்டிருக்கின்றோம். எங்களை குளிப்பாட்டுவார்கள், எங்களை குளிப்பாட்டுவார்கள், வகை வகையான ஆடைகளை அணிகின்றோம். அந்த ஆடைகளை அணிந்து கொள்ள முடியாது, வெள்ளை ஆடையை எங்கள் மீது அணிய வைப்பார்கள். வாகனங்கள், வேண்டிய வாகனங்களை ஓடுகின்றோம், எல்லோரும் டிரைவர்கள். ஆனால் நாங்கள் வாகனத்திலே செல்ல மாட்டோம், எங்களை சுமந்து செல்வார்கள். எனவே உங்களை தொழுவிப்பதற்கு முன்னால் மக்களே நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் என்று இஸ்லாம் எங்களுக்கு அழகிய வழிகாட்டல்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றது சகோதரிகளே, அன்பார்ந்த அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே. எனவே இந்த உலகத்திலே நாம் நல்ல மனிதனாக, நல்ல பண்பாடுடைய மனிதர்களாக, நல்ல குணங்களை பொதிந்த மனிதர்களாக, பிறருடைய மனதை வென்ற மனிதர்களாக, மானங்களை வாங்காத மனிதர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்தோம் என்று சொன்னால் சகோதரிகளே, அல்லாஹ்வினுடைய அருள் எங்கள் மீது எப்போதும் இருக்கும் சகோதரிகளே. அந்த அருளை பெற்றவர்களுடைய இறுதி தருவாய் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு பிரியும் என்பதை ஒவ்வொரு மனிதனும், ஒவ்வொரு இளைஞனும், ஒவ்வொரு வாலிபனும், ஒவ்வொரு வயோதிபரும் தன்னுடைய உள்ளத்திலே ஆழமாக பதிய வைத்து, இந்த உலக வாழ்க்கை அற்பமானது. ஜனாசா செய்திகளை கேள்விப்படுகின்றோம், எத்தனையோ ஜனாசாக்களை அடக்கம் செய்திருக்கின்றோம், எத்தனையோ ஜனாசாக்களிலே கலந்திருக்கின்றோம். அந்த ஜனாசாக்களின் மூலம் நாங்கள் படிப்பினைகள் தான் பெற வேண்டும் சகோதரிகளே. அந்த படிப்பினைகள் எங்களுடைய இந்த பள்ளிவாயிலே பிரதிபலிக்க வேண்டும். எனவே 5 நேரம் தொழுகையை நாம் சரிவர நிறைவேற்றினால்தான் எங்களுடைய வியாபாரத்திலே, எங்களுடைய விவசாயத்திலே, நாங்கள் செய்கின்ற வேலையிலே அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்துவான். நேரம் இல்லை என்று சொல்லாமல் சகோதரிகளே, ஒரு நாளைக்கு ஒருவேளை தொழுகைக்கு 5 நிமிடங்கள் ஒதுக்கி அல்லாஹ்வுக்காக வேண்டி தொழுதோம் என்று சொன்னால் பெரும் பாவங்களின் வாயிலே இருந்து நாங்கள் தூரப்பட்டு நல்ல மனிதர்களாக, தொழக்கூடியவர்களாக, எங்களுடைய பிள்ளைகளும் தொழக்கூடிய பிள்ளைகளாக ஜனாசாக்கள் விழுந்து விட்டாலும் நல்லோர் மனிதன் என்று சமூகத்திலே நாங்கள் பெயர் கேட்கக்கூடியவர்களாக, அதை ஏற்று மலக்குமார்கள் ஆமீன் சொல்லி அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனிதர்களாக என்னையும் உங்களையும் அல்லாஹ் ஆக்கியருள வேண்டும். வ ஆகிரு தவ்ஆனா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ்.
حي على الصلاة حي على الفلاح قد قامت الصلاة قد قامت الصلاة الله أكبر الله أكبر لا إله إلا الله. சப்புகளை நேராக இருக்கும் அந்த இடைவெளி விடாமல் சப்புகளை கொள்ளலாம். அல்லாஹ் அக்பர். الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. ثم لا يموت فيها ولا يحيا قد أفلح من تزكى وذكر اسم ربه فصلى بل تؤثرون الحياة الدنيا والآخرة خير وأبقى إن هذا لفي الصحف الأولى صحف إبراهيم وموسى. الله أكبر. سمع الله لمن حمده. الله أكبر. الله أكبر. الله أكبر. الله أكبر. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. آمين. أفلا ينظرون إلى الإبل كيف خلقت وإلى السماء كيف رفعت وإلى الجبال كيف نصبت وإلى الأرض كيف سطحت فذكر إنما أنت مذكر لست عليهم بمسيطر إلا من تولى وكفر فيعذبه الله العذاب الأكبر إن إلينا